வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழகத்தை கையில் எடுப்பாரா விஜய்? வெற்றி அதிகரிக்க பாதுகாப்பும் அதிகரிப்பு. இலங்கை மாலைதீவு இடையே 7 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து. நடுக்கடலில் தத்தளித்த 2 மீனவர்கள். முல்லைத்தீவில் பதற்றம். வெற்றி அளித்த தேடுதல். வரிகளை திணிப்பதன் மூலம் மட்டும் வளர்ச்சியை ஏற்படுத்திவிட முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் விசனம். ஆலிய வளையில் நள்ளிரவு வீடு புகுந்து தாக்குதல். இளைஞன் படுகாயம். நாம் நீலகாமம் போராட்டத்திற்கு குவியும் ஆதரவு. எதிர்க்கட்சி தலைவரிடம் மகஜர் கையளிக்க முடிவு. மதிலில் மோதிய மோட்டார் சைக்கிள். பல்கலைக்கழக மாணவர் உட்பட 2 உயிரிழப்பு. யானையின் அகோரம். சிறுமி முதியவர் பலி. அதிகாலையில் பயங்கரம். நாட்டின் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். கடும் மின்னல் தொடர்பில் எச்சரிக்கை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். வாடிக்கையாளர்கள் நேரம் பார்க்க மாட்டார்கள். எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். Fourth Monkey Connect. இன்றே உங்கள் வியாபாரத்தை பதிவு செய்யுங்கள். இப்போதே வாட்ஸ்அப் செய்யுங்கள். வாக்கு எண்ணிக்கையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் 80 லட்சம் வாக்குகளை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனது முதல் தேர்தலிலேயே மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்து வருகிறது. மாலை 5 மணி நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம் சுமார் 109 தொகுதிகளில் முன்னிலை வகித்து திராவிட கட்சிகளுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. திமுக 71, அதிமுக 54 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகித்து வருகிறது. இத்தேர்தலில் கிட்டத்தட்ட தாவேகா வெற்றி உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் நடிகர் விஜய்க்கு நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் பலரும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் தாவேகா தலைவர் விஜய் வெற்றி. போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் விஜய் அபார வெற்றி பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியிலும் களமிறங்கிய மு.க. ஸ்டாலின் எளிதாக வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கத்தில் இருந்தே அவரால் முன்னிலையை அடைய முடியவில்லை. இறுதியில் கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் 67,530 வாக்குகள் பெற்றுள்ளார். 4,718 வாக்கு வித்தியாசத்தில் அவர் தோல்வியை சந்தித்துள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் V.S. பாபு வெற்றி பெற்றுள்ளார். தமிழ்நாட்டில் 76 ஆண்டுகள் வரலாறு கொண்ட திமுகவையும் 54 ஆண்டுகள் பழமையான அதிமுகவையும் பின்னுக்கு தள்ளி ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 1.9 கோடி வாக்குகளை பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 2ஆம் இடத்தில் 71.97 லட்சம் வாக்குகளுடன் திமுக 2ஆம் இடத்தில் உள்ளது. இந்நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வகித்துள்ள நிலையில் விஜய் வீட்டிற்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தலின் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலையில் உள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீட்டுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. விஜய் வீட்டு வாசலில் போலீசார், ராணுவத்தினர், பாதுகாப்பு அதிகாரிகள் என பலர் சுற்றிலும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வெற்றியை நோக்கி தமிழக வெற்றிக் கழகம் நகர்ந்துள்ளதால் ஊடகங்கள், ஆதரவாளர்கள், ரசிகர்கள் என பலரும் விஜய் வீட்டை நோக்கி படையெடுத்துள்ளனர். இதனால் விஜயின் பாதுகாப்பையும் தமிழகத்தின் பாதுகாப்பையும் தீவிரமாக்குவதற்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை தாம்பரம் நகர காவல் ஆணையர் சஞ்சய் குமார் சென்னையில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமையகத்திற்கு சென்று பணியில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இலங்கை மற்றும் மாலைத்தீவு ஆகிய நாடுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு மாலைதீவு ஜனாதிபதி மொஹமட் மொய்சு நேற்று இலங்கையை வந்தடைந்தார். அவரை வரவேற்கும் உத்தியோகபூர்வ அரச விழா இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த நிலையில் 2 நாடுகளுக்கும் இடையில் 7 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. 2 நாடுகளின் தூதரக உறவுகளை கௌரவிக்கும் வகையில் கொழும்பில் உள்ள மாலைதீவு உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு காணி ஒதுக்கீடும், அதற்கு பதிலாக மாலைதீவில் இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு காணி
ஒதுக்கீடும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்துடன் தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, மீன்பிடி, விவசாயம் மற்றும் சுற்றுலா, காணி விற்பனை மற்றும் நகர அபிவிருத்தி போன்ற துறைகளில் முதலீடு செய்ய மாலைதீவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். இரு நாடுகளும் எதிர்கொள்ளும் பொதுவான சவாலான காலநிலை மாற்றம் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக கலந்துரையாடியுள்ளனர். அத்துடன் அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்த காலங்களில் மாலைதீவு அரசாங்கம் வழங்கிய மனிதாபிமான உதவிகளுக்கும் ஜனாதிபதி திசாநாயக்க தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இதேவேளை ஜனாதிபதியின் இந்த விஜயத்தை முன்னிட்டு கொழும்பிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மே 6ஆம் தேதி வரை விசேட போக்குவரத்து முகாமைத்துவ திட்டம் நடைமுறையில் இருக்கும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கடற்பரப்பில் தொழிலுக்கு சென்றிருந்த 2 மீனவர்கள் காணாமல் போன நிலையில் இன்று நடுக்கடலில் தத்தளித்த போது உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2/5/2026 அன்று முல்லைத்தீவு கடற்பரப்பில் தொழிலுக்கு சென்றிருந்த கள்ளப்பாடு தெற்கு கண்ணகை அம்மன் சங்கத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் 2 நாட்களாக காணாமல் போன நிலையில் குறித்த மீனவர்களை தொடர்ந்து 2 நாட்கள் படகுகள் மூலம் தீவிரமாக தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக இன்று காலை தொடக்கம் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் நடுக்கடலில் தத்தளித்த போது உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட இருவரும் பாதுகாப்பாக கரைக்கு கொண்டுவரப்பட்டு அவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்களின் படகில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாகவே கடலில் சிக்கியிருந்ததாக ஆரம்ப கணிப்புகள் தெரிவிக்கின்றன. 27 மற்றும் 30 வயது மதிக்கத்தக்க இவ்விரு இளைஞர்களை கண்டுபிடிப்பதற்காக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகள் வெற்றியடைந்துள்ளன. அரசாங்கம் எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் முன்னெடுத்துள்ள வரி அதிகரிப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது: ஜூலை 1 முதல் அரசாங்கம் பெறுமதிசேர் வரி வலையமைப்பை விரிவுபடுத்துவதுடன் வரி விகிதங்களை அதிகரிப்பதையும் வரி அமலாக்கத்தை மிக கடுமையாக்குவதையும் ஒரே நேரத்தில் முன்னெடுக்க உள்ளது. இந்த நடவடிக்கையினால் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தகங்கள் பாதிக்கப்படுவதுடன் நிதி சேவைகளுக்கு அதிக வரி விதிக்கப்பட உள்ளது. மேலும் டிஜிட்டல் பொருளாதாரமும் இந்த வரி வலைக்குள் கொண்டுவரப்பட உள்ளதுடன் வரி இணக்கப்பாட்டு சுமை அதிகரித்துள்ளது. இது பொருளாதார சீர்திருத்தம் அல்ல, இது ஒரு வகையான பிழிந்தெடுப்பு ஆகும். ஒரு பொருளாதாரத்தின் மீது வரிகளை திணிப்பதன் மூலம் மட்டும் வளர்ச்சியை ஏற்படுத்திவிட முடியாது. வணிக நிறுவனங்களால் நிம்மதியாக செயல்பட முடியாத சூழல் ஏற்பட்டால் அவை நிலைத்து நிற்கவோ அல்லது வளர்ச்சி அடையவோ முடியாது. வணிக நிறுவனங்களே அழிந்துவிட்டால் இறுதியில் வரி வசூலிப்பதற்கு எஞ்சியிருக்க போவது என்ன என எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய கடற்படைக்கும் இலங்கை கடற்படைக்கும் இடையிலான கடற்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கோடும் தனது செயற்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டும் இந்திய கடற்படையின் INS சிந்துகேசரி நீர்மூழ்கி கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இந்திய நீர்மூழ்கி கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு இணங்க மிக சிறப்பான முறையில் வரவேற்றனர். இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது நீர்மூழ்கி கப்பலின் செயல்பாட்டு திறனை தக்க வைப்பதற்கான மீள் நிரப்பல்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட உள்ளன. அத்துடன் இக்கப்பலில் வருகை தந்துள்ள குழுவினர் இலங்கை கடற்படையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பல்வேறு தொழில்முறை சார்ந்த பயிற்சிகள் மற்றும் சமூக நல்லுறவு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளனர். இது இரு நாட்டு கடற்படை வீரர்களிடையே அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான புரிதலை வளர்க்கவும் ஒரு முக்கிய தளமாக அமையும். மேலும் இந்த விஜயத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படையினர் இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு செல்ல உள்ளனர். இத்தகைய பயணங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால கலாச்சார மற்றும் தூதரக உறவுகளை மேலும் பலப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த மாதம் எரிபொருள் விலை அதிகரித்ததற்கு உலக போர் ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் உண்மையில் முறையற்ற நிர்வாகம் மற்றும் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளில் இடம்பெற்ற குளறுபடிகளே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என அபிமானி ஜனஜய கட்சியின் தலைவர் பிரதீப் சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார்.
நேற்று மாலை கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். 1ஆம் திகதி அதிகரிக்கப்பட வேண்டிய விலையை ஜனாதிபதி நுவர்லியா சென்று பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி தற்காலிகமாக மறைத்து வைத்ததாகவும் இவ்வாறான ஏமாற்று வேலைகளை செய்ய வேண்டாம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். தற்போதைய பொருளாதார அழுத்தங்களால் விவசாயிகள் தமது அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் தள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் டீசல் விலையில் பாரத்தை ஏற்ற மாட்டோம் என்று கூறிவிட்டு பெட்ரோல் விலையை பாரிய அளவில் அதிகரித்து மக்கள் மீது சுமை ஏற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கொழும்பிலிருந்து பஸ்கள் மூலம் மக்களை நுவர்லியாவிற்கு அழைத்து சென்றமை மற்றும் ஜனாதிபதி ஹெலிகாப்டரில் பயணம் செய்தமை போன்ற நடவடிக்கைகள் மக்களின் வரி பணத்திலேயே மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதீப் சார்ல்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய கட்சியின் முக்கிய உறுப்பினரான ரவீந்திர நிசங்க ஜனாதிபதி 1ஆம் திகதி மக்களுக்கு ஒரு விசித்திரமான பரிசை வழங்கியதாக தெரிவித்தார். ஒரு நாள் மட்டும் எரிபொருள் விலை உயர்வை நிறுத்தி வைத்துவிட்டு அடுத்த நாளே விலையை அதிகரித்துள்ளமையானது மக்களை ஏமாற்றும் செயல் என அவர் விமர்சித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆலியவளை பகுதியில் நேற்று நள்ளிரவு வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடும்பஸ்தர் ஒருவரின் வீட்டிற்குள் மதுபோதையில் அத்துமீறி நுழைந்த இருவர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர்களை இலக்காக கொண்டு மோசமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர். தாக்குதலின் போது வீட்டில் இருந்த இளைஞர் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் உயிர் தப்பிக்க அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தாக்குதலாளர்கள் மகனை அழைத்து வருமாறு மிரட்டியபடி வீட்டின் உபகரணங்களை சேதப்படுத்தியதுடன் அருகிலுள்ள மற்றொரு வீட்டின் உடைமைகளையும் சேதப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். சம்பவம் குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ள மருதங்கனி போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் மனைவிற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். ரத்தினபுரி காவத்தை நீலகாமம் தோட்டத்தில் நபரொருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மலையக சிவில் சமூக அமைப்புகளால் இன்று திங்கட்கிழமை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாளை செவ்வாய்க்கிழமை கொழும்பு 5 லாம்பு சந்தியில் அமைதியான முறையில் போராட்டம் இடம்பெறவுள்ளதோடு ஜனாதிபதி செயலகத்திலும் மகஜர் ஒன்றை கையளிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பில் நாளை செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள நாம் நீலகாமம் அறவழி போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நீலகாமம் மக்களுக்கு நீதி கோரியும் மலையக மக்களுக்கு காணி உரிமை விரைவில் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் உள்ளிட்ட மலையக தலைமைகளின் ஒருங்கிணைப்பில் இந்த போராட்டம் நாளை நடத்தப்பட உள்ளது. அத்துருகிரிய கொட்டாவ வீதியில் உள்ள பழைய சந்தி பகுதியில் அதிவேகமாக சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து மதிலில் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாலவே பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் கணனி அறிவியல் பட்டம் பயிலும் 20 வயதுடைய மாணவர் மற்றும் ஹோமாகம பகுதியில் உள்ள வாகன திருத்தகத்தில் பணிபுரிந்து வந்த இளைஞர் ஆகியோரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த இருவரும் மேலும் சில மோட்டார் சைக்கிள் சாரதிகளுடன் இணைந்து கொட்டாவையிலிருந்து அத்துருகிரிய நோக்கி அதிகாலை 2 மணியளவில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் பின்னர் படுகாயமடைந்த இருவரும் ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் இருவேறு பகுதிகளில் இன்று காலை யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி சிறுமி மற்றும் முதியவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரலாங்குளம் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் 76 வயதுடைய முதியவர் ஒருவர் இன்று காலை உயிரிழந்துள்ளார். பெரலாங்குளம் கிராம அலுவலர் பிரிவில் உள்ள நவுண்டனிய மாடு பகுதியில் அமைந்துள்ள நெல் வயல்களில் பயிர்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போதே இன்று காலை சுமார் 8 மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. உயிரிழந்தவர் மாவடிவேம்பு 2 நௌக்கராசு தெருவை சேர்ந்த 76 வயதுடைய ஆறுமுகம் கண்டுமணி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் மருமகன் இந்த சம்பவம் இன்று அதிகாலையிலேயே நடந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டு கரடியனாறு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். இதேவேளை புலனறுவை அர்லஹங்வில பகுதியில் இன்று அதிகாலை வீடு ஒன்றின் மீது காட்டு யானை நடத்திய தாக்குதலில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து அதனுள் சிக்கி 5 வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளதாக அர்லஹங்வில போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் அர்லஹங்வில ரத்மெல்தென்ன இலக்கம் 180 என்ற முகவரியில் வசித்து வந்த RD
செனிலி தினேத்மா என்ற முன்பள்ளி மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை காட்டு யானை வீட்டை தாக்கும் சத்தம் கேட்டுள்ளது. அப்போது சிறுமியுடன் தூங்கிக் கொண்டிருந்த தாய் எழுந்து சென்ற சமயம் யானை வீட்டின் சுவரை தாக்கியுள்ளது. இதில் சுவர் இடிந்து சிறுமியின் தலையில் விழுந்ததில் பலத்த காயமடைந்த சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் எதிர்வரும் நாட்களில் அதிக வெப்பநிலை மற்றும் பிற்பகல் வேளைகளில் மழை ஆகிய 2 வகையான மாறுபட்ட காலநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு வடமத்திய கிழக்கு சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கொழும்பு கம்பஹா ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் பகல் வேளையில் வெப்ப குறியீடு அவதான நிலை வரை உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் வெப்பம் தொடர்பான அசௌகரியங்களை தவிர்ப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இந்த மாறுபட்ட வானிலை காரணமாக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் தேவைக்கேற்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதேவேளை இன்று நாட்டின் சில பகுதிகளுக்கு கடும் மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய சப்ரகமுவ கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் களத்துறை புலனறுவை காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் கடும் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. அத்துடன் இடைக்கிடையே பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சாத்தியம் நிலவுகிறது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை கலவத்தை ஒழுங்கையை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் செயின்ட் லூயிஸ் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பரிமளாதேவி நவரட்னராஜா அவர்கள் 2/5/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். வவுனியாவை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் அங்கேஜை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பொன்னையா கதிர்காமநாதன் அவர்கள் 29/4/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கூலாவடி ஆரியகுளத்தை பிறப்பிடமாகவும் ஆனைக்கோட்டையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு மார்க்கண்டு பரிசாந்தன் அவர்கள் 8/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையை பிறப்பிடமாகவும் ஆஸ்திரேலியா சிட்னியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தசாமி சிவகணேசமூர்த்தி அவர்கள் 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.